வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சூக்ஷ்ம தர்ஷினி அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நஸ்ரியா, பெசில் ஜோசப் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு தரமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். பொதுவா மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்னாலே மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஏன் அடிச்சிக்க முடியாது அப்படின்றதுக்கு இந்த படமும் ஒரு உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிச்சு நிறைய விஷயங்களை பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த கதையை நார்மலா பிரசென்ட் பண்ணியிருந்தாலே நல்லா தான் இருந்திருக்கும். பட் இவங்களோட அந்த நரேஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே அதோட சேர்த்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு பிரமாதமான படமா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நஸ்ரியா தன்னோட நெய்பர்ஹுட்ல தன்னோட கணவர் மற்றும் மகளோட பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா, ஏதாவது வித்தியாசமான விஷயம் சுத்தி நடக்குது அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கியூரியஸா இருக்கக்கூடிய ஒரு நபரா காட்டுவாங்க. அண்ட் ஜாபுக்காக ரொம்ப தீவிரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த நெய்பர்ஹுட்டுக்கு புதுசா வரக்கூடிய நபர் தான் வந்து பேசில் ஜோசப். இவரு தன்னோட அம்மாவோட அங்க வந்திருப்பாரு. இவரோட நடவடிக்கைகள் அப்படின்றது எல்லாமே வினோதமா இருக்கு. நிறைய சஸ்பீஷியஸான விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட அங்கிள் மற்றும் ஒரு டாக்டரோட சேர்ந்து ஒரு பிளான் அப்படின்றதும் போட்டுட்டு இருப்பாரு. அது என்ன பிளான் அண்ட் நஸ்ரியாக்கு எதனால சந்தேகம் வருது, என்ன மாதிரியான சம்பவங்கள் அதுக்கப்புறம் நடக்குது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த மர்மங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது கண்டிப்பா இந்த படத்தோட ரைட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே தாங்க. அதாவது 2 மணி நேரம் வரைக்கும் நம்மளை வந்து முட்டாளாக்கியிருப்பாங்க இந்த படத்துல அப்படின்னே சொல்லலாம். வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவை காட்டிட்டே இருப்பாங்க. அந்த லாஸ்ட் ½ அன் அவர் அப்படின்றது அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு ட்விஸ்டோட வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆன தருணமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸா இருக்கட்டும், பயங்கர பரபரப்பா போச்சு அப்படின்னே சொல்லலாம். நஸ்ரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பவர்ஃபுல்லான டிடெக்டிவ் அப்படின்ற மாதிரியான ஒரு ரோல் இதுல பிளே பண்ணியிருப்பாங்க. டிடெக்டிவ் அப்படின்ன உடனே ரொம்ப சூப்பர் சென்சரி பவர்லாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாம பேசிக் காமன் சென்ஸை ஷார்ப்பா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது இதுல ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு மாஸ் சீன்லாம் கூட அவங்களுக்கு வச்சிருந்தாங்க. அதெல்லாமே அல்டிமேட்டா இருந்துச்சு. பேசில் ஜோசப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை தைரியமா தேர்ந்தெடுத்து பண்ணதுக்கே கண்டிப்பா ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். இந்த கேரக்டர்லயுமே அவரோட ட்ரேட்மார்க்கான சில ஹியூமரான விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாரு. அந்த டார்க் ஹியூமர் இன்ஃபேக்ட் இந்த படத்துல அல்டிமேட்டா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுலயும் குறிப்பா அந்த காலிங் பெல் சீன் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபன்ஃபில்டா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட அந்த லொக்காலிட்டியா இருக்கட்டும் அண்ட் இந்த படத்தோட மியூசிக்கா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இந்த படத்துல ஒரு சில ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸுமே இருக்கும். கிட்டத்தட்ட ஹாரர் மூவி ரேஞ்சுக்கு அந்த ஜம்ப்ஸ்கேர் சீன்ஸ் அமைச்சிருந்தாங்க. அதுவுமே தாறுமாறா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் ஒரு சாட்டிஸ்ஃபைடான த்ரில்லர் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது இருக்கதான் செஞ்சுச்சு. இந்த படத்துல நெகட்டிவ் அப்படின்றதெல்லாம் சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆனதும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேல ஒரு சின்ன டிப் அப்படின்றத உங்களால உணர முடியும். பட் போக போக அதுவுமே வந்து பரபரப்பா போயிடும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.85 அவுட் ஆஃப் 5. ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைட். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, சில பிளட் சீன்ஸ் மாதிரி காட்டுவாங்க மைல்டா, மற்றபடி தாராளமா பார்க்கலாம். எதுக்காக U/A கொடுத்தாங்க அப்படின்றது தெரியல. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.